என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இந்த பதிவில் என்னோட ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பதிவுகளின் அலசல் அப்படின்னு சொல்லலாம். அதில் எனக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு முயற்சினால் நான் எவ்வாறு பயனடைந்தேன் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே உதவுற மாதிரி இந்த யூடியூப்பை எப்படி பயன்படுத்தி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற என்னோட இந்த கருத்தை நான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேன். ரீசெண்டாக ஒரு வயதானவர் ஒரு மொபைல் கடைக்கு போயிட்டு என்னோடய மொபைலில் ஒரு ஃபோன் கால் கூட ரிசீவ் பண்ண முடியல, ஏதோ ப்ராப்ளம் வந்துடுது இந்த மொபைலில் அப்படி சொல்லி காமிக்கிறார். அந்த மெக்கானிக் அந்த மொபைலை பார்த்துட்டு, உங்களோட மொபைல் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் உங்களை யாருமே கூப்பிடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவரோட முகபாவனை என்னவாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் ஊகிக்க முடியும். இப்போ தனக்குத்தானே ஒரு பாதையை வகுத்து கொள்ள மறந்தவர்கள், வகுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்காதவர்களுக்காக இந்த பதிவு. நம்மை சுற்றியுள்ள சொந்தங்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அவர்கள்தான் நமக்கு வாழ்க்கைன்னு இருந்த எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது ஆகட்டும், காலேஜில் படிக்கும்போது ஆகட்டும், நம்மளோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு எல்லாரோட மனசுலேயும் ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான மேடைகள் கிடைக்காது. எல்லாருமே பேச்சு திறமையோடு பிறக்கலை. எல்லாருக்குமே அந்த கருத்துகள் உதிக்காது. அதனால் மேடைகளும் கிடைக்காது. மேடை தேடுறது திறமைசாலிகளை மட்டும்தான். 4 பேரை கவரக்கூடிய மாதிரி பேசணும், அதுக்கப்புறம் நம்மிடையே நிறையா கருத்துக்கள் இருக்கணும், நம்ம சொல்கிற விதம் அது எல்லாருக்கும் புரியணும், பிடிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு மேடை பேச்சாளராக நம்ம முன்னால் வர முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற அந்த ஆசை நம்மளை விடாமல் துரத்துறது. ஸ்கூலில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, காலேஜ்லேயும் கிடைக்கல. நம்ம எவ்வளோ நன்னா பேசணும்னு முயற்சி பண்ணினாலும் நமக்கு மேலே யாரோ பரிசு வாங்கிட்டு போகிறதோடு இல்லாமல் நம்மளே அவர்களோட திறமையை பார்த்து நம்மளால் அந்த திறமை கண்டிப்பாக நமக்கு வராது அப்படின்னு நம்மளே தாழ்த்தி கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தவறவிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த ஒரு சந்தர்ப்பமோ இப்போ யூடியூப் நமக்கு கொடுக்குறது. உடனே எல்லாம் யூடியூப்பில் பேசும்போது நாம் என்ன புதுசாக செஞ்சுட போகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் யூடியூபுக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். நாம இருந்து நம் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இது ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வளர்ந்து வந்தபோது நிறையா டிவி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துருக்கோம். அப்பப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதை பற்றி, அது சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை பற்றி அலசல் மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட கருத்தை அந்த சமயத்தில் வெளியிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. டிவிக்குள்ளே போய் பேசணும், நமக்கு நம்மளோட கருத்துக்களை ஒரு மேகசைன்ஸ் வழியாக, ஒரு நாளிதழ் வழியாவோ,
இல்லை ஒரு நியூஸ் பேப்பர், புஸ்தகங்கள், மேகசின்ஸ் வழியாவோ வெளியிடணும் அப்படின்னு நினச்சா கூட அப்போல்லாம் வந்து இந்த லெட்டர்ஸ் டு எடிட்டர்னு சொல்லி நிறையா காலம்ஸ் வந்து பப்ளிக்குக்காக வச்சுருந்த காலம் அது. ஆனால் கூட நம்மளோடது வந்து நம்மளோட திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லைன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பப்ளிஷே ஆகாது. ஆனால் இப்போ வந்து காலம் மாறிவிட்டது. இப்போ யார் வேணாலும் நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை வந்து ரொம்ப அபூர்வமாக கிடச்சிருக்குது. அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இது வந்து நம்ம பேச்சினால் இன்னொருத்தரை மாற்றணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையினால் நம்ம வந்து பேசணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு முதல்ல இதுலேருந்து என்ன கிடைக்கிறது? இந்த ஆன்மீக சம்பந்தமாக நான் போட்ட இந்த மகான்களோட அனுபவங்கள், மகான்களை பற்றின விவரங்கள், இதுலேருந்து நம்ம பாரத பூமியில் எவ்வளோ மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இன்னும் வெளியிலே வராமல் சமூகத்துக்கே தெரியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மகான்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஆன்மீக சம்பந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவ வந்து அதை பற்றின முயற்சிகள் எடுக்கலாம். அப்படி இல்லை, ஒரு திறமையை வளர்த்துக்கணும், நமக்கு கூட பேச முடியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தாக்கா யூடியூப் வந்து ஒரு நல்ல மேடை. நமக்கு வந்து அது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. நமக்குன்னு வந்து ஒரு வட்டம், நமக்குன்னு ஒரு ரசனை இருக்கிறனால அந்த ரசனை உள்ளவர்களோட நாம் தொடர்பு கொள்ள முடியும். இது நிறையா பேர் வந்து நம்ம வீட்டில் நம்மளோட சொந்த பந்தங்களுக்கு நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பிடிக்காது அப்படிங்கிற நிலையில் நிறையா பேர் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறான். அதில் தப்பு கிடையாது. அவரவர்கள் அவர்களோட வாழ்க்கையை வந்து வாழும்போது நாம் சொல்வது அவர்களுக்கு பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அவர்கள் சொல்வதும் நமக்கு பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு என்று நம்மளை போல சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த பரந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக இருக்கா. அதனால் நம்மளோட தேசத்தோட ஒரு கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இதுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. நிறையா விஷயங்களை பற்றி பேசலாம். ஒவ்வொரு வீடுமே என்ன கேட்டால் ஒரு உலகம், ஒவ்வொரு மதம் ஒரு உலகம், ஒவ்வொரு கேஸ்ட்டு, சப்கேஸ்ட்டு, நம்மளோட உணவு முறை. இந்த வீட்டில் சமைக்கிற மாதிரி இன்னொரு வீட்டில் சமையல் இருக்காது. ஒரே குடும்பத்தில் தம்பி தங்கைகள் எல்லாம் ஒரே குடும்பத்தோடு வாழ்ந்து தனித்தனியாக அவர்கள் பிரிந்து போனதுக்கப்புறமே சமையல் முறைகளில் மாறுபாடுகள் இருக்குது, யோசிக்கும் விதத்தில் மாறுபாடுகள் இருக்குது. அது மாதிரி வாழ்க்கை முறைகள் எவ்வளவோ மாறுபட்ட சிந்தனைகளோட நமக்கு தென்படுறது. அதுக்கப்புறம் கோவிலை பற்றின விவரங்கள், நம்ம ஊருக்கு அருகே என்னென்ன விதமான விழாக்கள், நம் வீட்டில் என்ன மாதிரி விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம். அதை தவிர நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்தவர்கள், அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நம்மளோட நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு நிகழ்ச்சிகள். இப்போ ஆனந்தவிடனில் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்பர் பர்த் குப்பண்ணா அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கட்டுரை மாதிரி வரும். எத்தனையோ பேர் ஆனந்தவிடன் புஸ்தகம் வந்த உடனே அதை ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரை படிக்காமல் வந்து வேறு பகுதிகளுக்கு போகவே முடியாது. அந்த மாதிரி வந்து எவ்வளவோ நபர்களை நம்ம சந்திச்சிருப்போம். இந்த யூடியூப் மேடையை உபயோகிச்சுண்டு இன்னொருத்தரோட அறியாமையை போக்குறதுக்கு நமக்கு ஏதாவது இருக்கா? நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வேலை பண்ணுறவர்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சில அறிவுகள் இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து யூடியூப் மூலமாக வேறு ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி
வாழலாம். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்மளோட மென்டல் ஹெல்த்து நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய அளவுக்கு இது வந்து உதவி பண்ணும். ஒன்று வந்து பல பேருக்கு உதவியாக நம்ம வாழறோங்கிற ஒரு திருப்தி. இன்னொரு திருப்தி என்ன அப்படின்னா, நம்மளோட டயத்தையும் நம்ம வந்து நல்லபடியாக செலவு பண்ணுறோம். ஒரு வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்கணும். வெளியில் வேலைக்கு போய் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் சில உடல் பாதைகள்னால நம்மளால் உடலை வருத்தி வேலை செய்ய முடியாது. ஆனால் மைண்டு செல்ஸ், நம்மளோட வெல்பீயிங்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அதை வந்து நல்லபடியாக நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு செயலை நம்ம ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதனால் ஒரு சின்ன முயற்சியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அது மூலமாக வந்து நிறையா நட்பு வட்டங்களை உருவாக்கி அதனால் ஒரு உபயோகமுள்ள வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த பதிவு போட்டேன். இது வந்து எப்படி பண்ணுறது, யூடியூப்பில் வந்து ஆரம்பத்தில் என்ன மாதிரி இதை எப்படி வந்து கொண்டு போகிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற எந்த கவலையுமே வேண்டாம். வீட்டில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இல்லை கூகுள்கிட்டேயே ஹெல்ப் கேட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நமக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது. எளிமையான முறையில் இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, பப்ளிக்குக்கு கொண்டு போகிறதுக்கும் சரி, நிறையா வழிமுறைகள் இருக்குது. அதனால் ஒரு பயனுள்ள வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உங்கள் எல்லோரும் முன்னாடியும் வச்சுட்டு இந்த பதிவை வந்து நான் இங்கே நிறைவு செய்கிறேன்.